தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விருப்பம் கோரி விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் ஜனவரி 9 முதல் 13 வரை நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். அறிவிப்பு குறித்த முழு விவரங்கள். கண்டிப்பா வணக்கம். சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே விருப்ப மனு அளித்தவர்களுடனான நேர்காணல் 9/1/2026 முதல் 13/1/2026 வரை நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கூடிய அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் புதுச்சேரி அதே போன்று கேரளா ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வேட்பாளர்களாக போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்ப மனு அளித்தவுடனான நேர்காணல் சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் 9/1/2026 வெள்ளிக்கிழமை முதல் 13/1/2026 செவ்வாய்க்கிழமை வரை கீழே குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ளவாறு நடைபெற உள்ளது என்று தலைமை கழகம் வெளியிட்டிருக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே 9/1/2026 வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல், அதாவது கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு ஆகிய மாவட்டங்களிலும் 10-15 மணிக்கு கோவை புறநகர் தெற்கு, நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்குமான நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 11 மணிக்கு திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர் கிழக்கு, திருப்பூர் புறநகர் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், 11:45 மணிக்கு நாமக்கல் மாவட்டத்திற்கும், 12:30 மணிக்கு சேலம் மாநகர் மாவட்டத்திற்கும் நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 4 மணிக்கு சேலம் புறநகர் மாவட்டம், 4:45 மணிக்கு ஈரோடு மாநகர் மாவட்டம், ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம் ஆகிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலை 5:30 மணிக்கு ஈரோடு புறநகர் மேற்கு, கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கும், மாலை 6:15 மணிக்கு திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10/1/2026 சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம், கன்னியாகுமரி மேற்கு மாவட்டங்களில் நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 10:15 மணிக்கு தஞ்சாவூர் கிழக்கு, தஞ்சாவூர் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், 11 மணிக்கு தஞ்சாவூர் மத்தியம், தஞ்சாவூர் தெற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், 11:45 மணிக்கு சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும், 12:30 மணிக்கு திருநெல்வேலி மாநகர், திருநெல்வேலி புறநகர், 1:15 மணிக்கு விருதுநகர் கிழக்கு ஆகிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 4 மணிக்கு முதல், அதாவது திருவாரூர் மாவட்டத்திற்கும், 4:45க்கு மதுரை மாநகர், மதுரை புறநகர் கிழக்கு ஆகிய மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5:30 மணிக்கு மதுரை புறநகர் மேற்கு, தேனி கிழக்கு, தேனி மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், 6:15 மணிக்கு புதுக்கோட்டை வடக்கு, புதுக்கோட்டை தெற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு விருதுநகர் மேற்கு, 10:15 மணிக்கு கடலூர் கிழக்கு, கடலூர் வடக்கு, 11 மணிக்கு கடலூர் தெற்கு, கடலூர் மேற்கு, 11:45 மணிக்கு நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, 12:30 மணிக்கு திருச்சி புறநகர் வடக்கு ஆகிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 4 மணிக்கு திருச்சி மாநகர், திருச்சி புறநகர் தெற்கு, 4:45 மணிக்கு பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும், மாலை 5 மணிக்கு கிருஷ்ணகிரி கிழக்கு, கிருஷ்ணகிரி மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், 6:15 மணிக்கு தருமபுரி மாவட்டத்திற்கும் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12/1/2026 திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு விழுப்புரம் மாவட்டத்திற்கும், 10:15 மணிக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும், 11 மணிக்கு தூத்துக்குடி வடக்கு, தூத்துக்குடி தெற்கு, 11:45 மணிக்கு தென்காசி வடக்கு, தென்காசி தெற்கு, 12:30 மணிக்கு திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை தெற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 4 மணி முதல், அதாவது திருவண்ணாமலை கிழக்கு, திருவண்ணாமலை மத்தியம் ஆகிய மாவட்டங்களுக்கும், 4:45 மணிக்கு வேலூர் மாநகர், வேலூர் புறநகர் ஆகிய மாவட்டங்களுக்கும், 5:30 மணிக்கு ராணிப்பேட்டை கிழக்கு, ராணிப்பேட்டை மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், 6:15 மணிக்கு திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 13/1/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9:30 மணிக்கு திருவள்ளூர் வடக்கு, திருவள்ளூர் மத்தியம், 10:15 மணிக்கு திருவள்ளூர் தெற்கு, திருவள்ளூர் கிழக்கு, திருவள்ளூர் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும்,
11 மணிக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும், 12:45 மணிக்கு செங்கல்பட்டு, 11 மணிக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும், 11:45க்கு செங்கல்பட்டு கிழக்கு, செங்கல்பட்டு மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், 12 மணிக்கு தென் சென்னை வடக்கு கிழக்கு, தென் சென்னை வடக்கு மேற்கு, தென் சென்னை தெற்கு கிழக்கு, தென் சென்னை தெற்கு மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 4 மணிக்கு, அதாவது புதுச்சேரி மாநிலத்திற்கும் அதே போன்று கேரள மாநிலத்திற்கும் நேர்காணல் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4:45 மணிக்கு சென்னை புறநகர் மாவட்டத்திற்கும், 5:30 மணிக்கு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம், வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டம், வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம், வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேர்காணலில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய மாவட்டங்கள் உட்பட சட்டமன்ற தொகுதிகளுக்கு விருப்ப மனு அளித்துள்ளவர்கள் தங்களுடைய தொகுதி பற்றிய நிலவரங்கள் மற்றும் வெற்றி வாய்ப்பு பற்றிய நிலவரங்கள் அறிந்திட தங்களுக்காக விருப்ப மனு அளித்திருப்பவர்கள் மட்டும், அதாவது இண்டிவிஜுவல் ஒன்லி, விருப்ப மனு பெற்றதற்கான அசல் ரசீது தவறாமல் தலைமை கழகத்திற்கு வருகை தந்து நேர்காணலில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.